ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிடிஸ் தமிழ். நான் உங்கள் அருள் சுரேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிசன் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன், முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் வீடியோ அப்படிங்கிறது. ஸோ டெலிகிராமில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேட்டிசனோட அப்டேட் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் கேட்டிசன் பற்றியே தெரியாது எனக்கு, நான் கேட்டிசனே ஜாயின் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிகிராம் பாட் மைனிங் ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க உங்களோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லெவல் பேஸ்டாக தான் நமக்கு இதில் வந்து ஏர்ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பின் ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டாலர் வந்து எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி இங்கே வந்து ஒரு போஸ்ட் கூட போட்டு நம்ம டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஷ் டோக்கன் வந்து கிடைக்குது. அண்ட் அது போக XZEN அப்படிங்கிற ஒரு டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ட்வீட் வந்து பாருங்கள். இந்த கேட்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சப்ளையில் 41% வந்து ஏர்ட்ராப்காக அலோகேட் பண்ணுறாங்க. வேற லெவல் இது. சரிங்களா? பெரிய லெவலில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இதோட நேட்டிவ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதோட மொத்த சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் சம்திங் நான் வந்து கேள்விப்பட்டேன். எனக்கு சரியாக தெரியல. ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து ரீட் பண்ணேன் 1 பில்லியன் சம்திங் சப்ளை. ஸோ அதை பற்றி சரியாக தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு மறந்து போச்சு. சரிங்களா? ஸோ மொத்த சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா 41% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே பெரிய லெவல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இன்னும் வந்து இந்த மைனிங் வந்து போயிட்டு தான் இருக்குது. புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஏர்ட்ராப் வந்து எப்படி இருக்க போகுது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு 4 காயின் இருக்குது. சரிங்களா? இதில் 4 காயினில் நீங்கள் எதெல்லாம் வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள், வி கேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின், ஃபிஷ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு, அண்டு டபிள்யூ கேட்டி அப்படிங்கிறது, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா XZEN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின். சரிங்களா? இந்த 4 காயினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 காயினுமே லிஸ்டிங்கில் இருக்குது. TON5ல லிஸ்டிங்கில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்த இந்த XZEN இருக்கு இல்லையா, ZEN, இந்த காயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் தான் இருக்குது. நான் அது கூட உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. XZEN கேட்டிசன் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு TON5ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், $0.065 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட சப்ளை வந்து பாருங்கள் 100 பில்லியன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்டு மார்க்கெட் கேப் இப்போ வரைக்கும் சர்க்குலேஷனில் எவ்வளோ காயின் வெளியே போயிருக்கு, ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ், இதை வச்சு இந்த மார்க்கெட் கேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வேற லெவல் மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிரேசியாக வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இந்த கேமோட நேட்டிவ் காயின் வெளியில் வரும்போது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேம் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க்கில் வந்து ரன் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டான் பிளாக் செயின்லையும் ரன் ஆகுது, அண்ட் மேண்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. இது பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது 2 பிளாக் செயினில் ரன் ஆகுது. நீங்கள் எந்த பிளாக் செயினில் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அதில் விளையாடலாம். 2 பிளாக் செயினோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். எந்த பிளாக் செயினில் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா டான் பிளாக் செயினில் தான் ஃபஸ்ட்டு வந்து இது லான்ச் ஆகும். ஸோ டான் பிளாக் செயினில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக மேண்டலில் வந்து ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அடிஷ்னலாக கூட ப்ளே பண்ணிக்கலாம். சரிங்களா? தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து என்னோட மேண்டல் நெட்வொர்க்கோட தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் கிடைக்கக்கூடிய இந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த லெவல் வந்து மூவ் ஆகும். அதாவது 2 ஃபர்ஸ்ட் லெவல் கேட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை 2ஐயும் மெர்ஜ் பண்ணும்போது 2வது லெவல் கேட்டு ஒரு கேட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வது லெவலில் 2 கேட் வந்துச்சு அப்படின்னா அதை மெர்ஜ் பண்ணும்போது 3வது லெவல் கேட்டாக மாறும். ஸோ இது போல் இந்த கேட்டோட லெவல் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வி கேட்டி அப்படிங்கிற இந்த காயின் உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேட் எந்த லெவல் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த காயின் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி கேம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி மெர்ஜ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து டெமோ கார்டு பாருங்க. நான் வந்து ஆட்டோ மெர்ஜ் வந்து போட்டிருக்கேன். இதை நான் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். அதனால மேனுவலாக இது மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இதை நான் ஆட்டோ ஆன் பண்ணி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது மெர்ஜ் ஆகிக்கும். ஸோ இந்த ஆட்டோவை வந்து ஆன் பண்ணுறதுக்கு, இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பை பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபிஷ் டோக்கன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஃபிஷ் டோக்கனுக்கும் ஃபியூச்சரில் வேல்யூ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணியும் நமக்கு ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து ஆட்டோ வந்து போட்டு விட்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேம் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, இல்லை ஒரு டிவி பார்க்கும்போது, இல்லை நார்மலாக சாப்பிடும்போது,
இதை ஆன் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அது பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக கேட்டோட லெவல் மெர்ஜ் ஆகி கேட்டோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமாக நமக்கு பாயிண்ட்டும் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைன் ஆப்ஷன் இருக்கா, மைன் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து WKT வந்து மைனிங்கில் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து மைனிங் இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல மை அசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 காயின் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 காயின். ஸோ அந்த 4 காயினில் உங்களோட பேலன்ஸ் எந்தெந்த காயினில் எவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பேலன்ஸ் இங்கே காட்டும். இந்த இடத்துல பாருங்கள் VKT அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். இங்கே இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த VKT அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டோக்கன். ஃபிஷ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ஃபிஷ் காயின் வந்து கிடைக்கும். இது பாருங்கள், டெய்லி செக்இன், டெய்லி லாகின். இந்த லாகின் பார்த்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 காயின் வந்து ஆட் ஆகும். அப்புறம் ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 10 டோக்கன் ஆட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து விசிட் பண்ணிங்கன்னா ஒரு 5 டோக்கன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபிஷ் டோக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஃபிஷ் டோக்கன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த 4 டோக்கன் வச்சு தான் நமக்கு ஏர்ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதில் இருக்கு இல்லையா, இந்த 4 டோக்கன் நம்மகிட்ட வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் ஏர்ட்ராப் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ்ஸிங். சரிங்களா? ஒருவேளை அது தப்பாக கூட போகலாம். ஏன்னா இது பற்றி டீட்டெயில்டு யாருக்குமே தெரியல. உண்மையை சொல்லப்போனால் யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல. நான் பல இடங்களில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் இந்த ஃபிஷ் டோக்கனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பின் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமோட ஹோம் பேஜ் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஓப்பன் பிளெண்ட் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்கள், எனக்கு ஒரு $4 வந்து கிடச்சிருக்கு. அதாவது $4.5 கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தனா இங்கே வந்து ஆட் ஆயிடுது. ஸோ அடுத்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இது வந்து டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் வந்து காட்டுறேன் இருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸையும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். 4 பாக்ஸையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. மேலே வந்து நம்மகிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே வந்து இந்த ஸ்பின்னில் வந்து 2 ஸ்பின்னு நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. இதை நான் வந்து இப்போது ஸ்பின் வந்து கொடுக்குறேன். அண்டு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஒரு ஸ்பின் என்னமோ கொடுக்குறாங்க. ஓகே, 7 ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் 7ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறேன். இப்போ இதில் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா USDT கிடைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷ் டோக்கன் கிடைக்கும். ஸோ இது மாதிரி எது வேணாலும் கிடைக்கும். இதில் இருங்க, நான் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கிறேன் டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 7 ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பின் பண்ணிட்டேன். எனக்கான ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தி ரிவார்ட் வில் பி ஈக்குவலண்ட் ஃபிஷ் காயின் அண்டு XZEN அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்போ ரீசெண்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ZEN. ஸோ அந்த காயினும் ஃபிஷ் காயினும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது? ஜஸ்ட் இங்கே மேலே வந்து ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளைம் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து கிளைம் பண்ணாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகாது. இந்த இடத்துல மேலே நமக்கான ரிவார்டு எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஆனால் என்னால் கிளைம் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரெஃபரல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கணும். கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிளைம் ஆகாது. இந்த இடத்துல இன்வைட் வார் ஸ்பின் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டைமண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டைமண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஸ்பின் பண்ணணும். ஒரு தடவை ஸ்பின் ஆப்ஷன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணணும். ஒரு தடவை இன்வைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு டைமண்ட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிவார்டு வந்து கிளைம் ஆகும். எப்படி கிளைம் ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிஷ் டோக்கனாகவும் இந்த XZEN அப்படிங்கிற இந்த டோக்கனாகவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகும். சரிங்களா? இது வந்து 24 மணி நேரத்துக்கு ஒருக்க ரொட்டீனாக மாறிக்கிட்டே இருக்கும். கீழே வந்து டைம் ஓடுது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ளே இதை நம்ம வந்து முடிக்கணும். அப்படி முடிக்கல அப்படின்னா அடுத்த நாள் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம் இல்லையா, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். அப்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு $10 ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தடவை கிளைம்
கிளைம் பண்ணியிருக்கேன். அதை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இமேஜ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணேன். டான் பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய கேட்டிசன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணேன். இப்போ நான் என்னோட டான் பிளாக் செயினோட கேம் கூட நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ டான் பிளாக் செயினோட கேம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஸ்பின் ஆப்ஷன் வந்து போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மை அசட்ஸ் அப்படிங்கிறது போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் வந்து 2 தடவை கிளைம் பண்ணேன். எனக்கு XZEN டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை 240 அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை கிடச்சிது. அதே போல் ஃபிஷ் டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா 3000 சொல்லிட்டு 6000 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிஷ் டோக்கன் கிடச்சிது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்கிட்ட இருந்தது. WKT வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மைன் பண்ணது. சரிங்களா? ஸோ இந்த டோக்கனுக்கும் நல்ல வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. WKTக்கும் நல்ல வேல்யூ இருக்குது. ஃபிஷ் டோக்கனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேல்யூ இருக்குது. அண்ட் ஃபைனலாக இதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த காயின், இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் விட கேட்டி, அதாவது இந்த கேமோட மெயின் காயினுக்கு தான் நல்ல வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து ப்ளே பண்ணுங்கள். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்க ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே இதோட ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.